தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றின் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் காரணமாக கூடங்குளம் அணு உலை அமைந்துள்ள கடலோர பகுதியில் ஆளில்லா விமானம் மூலம் கண்காணிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது தொடர்பாக கடலோர காவல் பிரிவு கூடுதல் தலைவர் சைலேந்திர பாபு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அவர் கூடங்குளம் அணுமின் நிலைய வளாக இயக்குநர் சுந்தருடன் ஆலோசனை நடத்தினார். இதனிடையே கூடங்குளத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 41 ராமேஸ்வரம் மீனவர்களின் காவல் வரும் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மன்னார் நீதிமன்ற நடுவர் அனிதா கனகரத்னம் முன்பு இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். அவரது உத்தரவை அடுத்து மீனவர்கள் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த மீனவர்கள் ஜூலை 6 மற்றும் கடந்த 5ஆம் தேதிகளில் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படும் விவகாரத்தில் மத்திய அரசு மௌனம் காத்து வருவதாக முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், தமிழக மீனவர்கள் அனைவரையும் விடுவிக்க பிரதமர் நேரடியாக தலையிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த பிரச்சனையில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்றும் ஜெயலலிதா குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் பெருகி வரும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கவும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாநில குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கையின்படி கடந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் 291 இருந்த பாலியல் வன்கொடுமை வழக்குகளின் எண்ணிக்கை நடப்பு ஆண்டின் முதல் 7 மாதங்களில் 436 அதிகரித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் மணல் கொள்ளையை தடுப்பது பற்றி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் 2 வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசு சார்பில் மணல் கொள்ளையை தடுப்பதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. மணல் கொள்ளையை தடுக்க மத்திய அரசு பொதுவான வழிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இந்திய ரூபாயின் மதிப்பு குறைந்து வருவது தொடர்பான பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என மத்திய அரசை திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். நடப்பாண்டு ஜனவரி முதல் இதுவரை அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 20% அதிகமாக வீழ்ச்சி கண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக பல்வேறு பொருட்களின் விலை உயரக்கூடும் என கருணாநிதி தெரிவித்துள்ளார். சென்னையில் 200 வார்டுகளிலும் மலிவு விலை காய்கறி கடைகளை திறக்க உணவுப் பொருள் வழங்கல் துறைக்கு மாநகராட்சி பரிந்துரை செய்துள்ளது. மேயர் சைதை துரைசாமி தலைமையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் 80 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக குடிநீர் தட்டுப்பாடு, கொசு தொல்லை உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்கள் மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். சிறையில் செல்போன் வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நளினி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கின் தீர்ப்பால் சிறையில் ஏ பிரிவிலிருந்து பி பிரிவுக்கு தாம் மாற்றப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதே குற்றத்திற்கு மீண்டும் தம் மீது வழக்கு தொடரப்பட்டு மேலூர் 1வது நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாக நளினி தனது மனுவில் கூறியுள்ளார். பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் நெசவாளர்களுக்கு கட்டப்பட உள்ள வீடுகளின் பரப்பளவை 365 சதுர அடியாக அதிகரித்து முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தனது தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பெரும்பாலான நெசவாளர்கள் தங்கள் வீடுகளிலேயே தறிகளை வைத்து தொழில் புரிவதாக தெரிவிக்கப்பட்டது. இதன்படி ஒவ்வொரு வீடும் 2,60,000 ரூபாய் மதிப்பில் கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா சார்பில் தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் நேரில் ஆஜராகாத தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. குடும்ப நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பதால் நேரில் ஆஜராக முடியவில்லை என விஜயகாந்த் தரப்பு வழக்கறிஞர் கூறினார். அடுத்த விசாரணைக்கு விஜயகாந்த் கண்டிப்பாக ஆஜராகும்படியும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்த தீவிரவாதி யாசின் பத்கல் இந்திய நேபாள எல்லையில் கைது செய்யப்பட்டார். அந்த அமைப்பின் நிறுவனர்களில் ஒருவரான யாசின் ஜெர்மன் பேக்கரி குண்டுவெடிப்பு உட்பட பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்தவர். தற்போது பீகாரில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட யாசின் பத்கல் பின்னர் தேசிய புலனாய்வு அமைப்பினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்தியா மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை வேட்டையாடாமல் ஓயப்போவதில்லை என மத்திய உள்துறை இணையமைச்சர் RPN சிங் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இருந்து மத்திய அரசு பின்வாங்காது என்றும் சிங் கூறினார். இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித்,
இந்தியா கோரியுள்ள தீவிரவாதிகளை பாகிஸ்தான் ஒப்படைக்கும் என நம்புவதாக தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் அரசு சிறப்பு வழக்கறிஞர் பவானி சிங்கை நீக்கிய கர்நாடக அரசின் முடிவுக்கு எதிராக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த மனுவை நாளை விசாரிக்க தலைமை நீதிபதி பி. சதாசிவம் தலைமையிலான அமர்வு ஒப்புக்கொண்டுள்ளது. கர்நாடக அரசின் முடிவை திரும்பப் பெற வேண்டும் என ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர் யு லலித் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான மசோதா மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதில் உள்ள அம்சங்கள் குறித்து பாரதிய ஜனதா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் சந்தேகம் எழுப்பினர். இந்த மசோதா விவசாயிகளின் வாழ்க்கையை சீரழித்துவிடும் என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் முலாயம் சிங் குற்றம் சாட்டினார். விளைநிலங்களை தவிர விவசாயிகளிடம் வேறு என்ன உள்ளது என்றும் முலாயம் விளவினார். கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா தான் 100% நேர்மையானவன் அல்ல என வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். அரசியலின் தரம் தாழ்ந்துவிட்டதை மறுப்பதற்கில்லை என அவர் குறிப்பிட்டார். அரசியல் மாசுபட்டு விட்டதை மறுக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். இன்றைய அரசியலில் பணபலமும் ஆள்பலமும் தேவை என்பது உண்மைதான் என்று சீதாராமையா பகிரங்கமாக பேசினார். 2G ஒதுக்கீடு தொடர்பாக மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய நேரடி விசாரணை தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய சிபிஐக்கு உத்தரவிடக் கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா டெல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இதற்கு பதில் மனு தாக்கல் செய்யும்படி சிபிஐக்கு நீதிபதி OP ஷைனி உத்தரவிட்டார். இது தொடர்பான விசாரணையை வரும் 4ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு பற்றிய ஆவணங்கள் காணாமல் போனது தொடர்பாக மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்றும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. சிபிஐக்கு தர வேண்டிய ஆவணங்கள் மீது அமர்ந்து கொண்டிருக்க முடியாது எனவும் நீதிமன்றம் சாடியுள்ளது. இவ்வழக்கில் சிபிஐயின் விசாரணை மந்தகதியில் இருப்பதாகவும் குறை கூறியது. விசாரணை 4 அல்லது 5 மாதங்களில் நிறைவடையும் என சிபிஐ உறுதியளித்துள்ளது. லடாக் வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவிய சீன இளைஞர்கள் 3 ஜம்மு காஷ்மீர் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கடந்த ஜூன் 12ஆம் தேதி கைது செய்யப்பட்ட இவர்கள் பாதுகாப்பு அமைப்புகளின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து வந்தனர். சீனாவில் வறுமையின் பிடியிலிருந்து தப்பித்து அதிக பொருள் ஈட்டும் கனவுடன் இந்தியாவுக்குள் நுழைந்ததாக விசாரணையின் போது சீன இளைஞர்கள் தெரிவித்தனர். ராணுவம் தொடர்பான சேவைக்காக இந்தியாவின் GSAT-7 என்ற செயற்கைக்கோள் இன்று நள்ளிரவு விண்ணில் செலுத்தப்படுகிறது. பிரெஞ்சு கயானாவில் உள்ள ஏரியன் ஸ்பேஸ் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் ஏரியன் 5 ராக்கெட் மூலம் நள்ளிரவு 2 மணி அளவில் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இது சுமார் 2550 கிலோ எடை கொண்டதாகும். ராணுவ பயன்பாட்டிற்காக இந்தியா அனுப்பும் முதல் செயற்கைக்கோள் இதுவாகும். கிரயோஜெனிக் என்ஜின் பொருத்தப்பட்ட GSLV ராக்கெட் டிசம்பர் மாதம் ஏவப்படும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கடந்த 19ஆம் தேதி GSLV D5 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட இருந்தது. ஆனால் எரிபொருள் கசிவு காரணமாக அது ரத்து செய்யப்பட்டது. தற்போது GSLV ராக்கெட் மகேந்திரகிரியில் உள்ள எரிபொருள் நிரப்பு மையத்திற்கு மாற்றப்பட்டு கசிவை சரி செய்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.